அச்சு அசல் அச்சு பிசுறாம அண்ணாமலை அவர்களைப் போலவே ஒரு உருவப்படம், ஒரு அட்டை சிலை ஒன்றை அங்கு நிறுவி அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள் துபாயில் இருக்கக்கூடிய தமிழர்கள். ஆனால் தமிழக மக்களுக்கு அண்ணாமலை அவர்களின் அருமை தெரியவில்லை அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல அவர் வாங்கின ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளை நிலைகுலைய செய்தது அப்படின்னு தாங்க சொல்லலாம். எந்த ஒரு பணம் இலவசம் எதுவும் கொடுக்காம அண்ணாமலை அவர்களுக்கு என்று விழுந்த வாக்குகள் பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் வாக்கு. 4.5 லட்சம் வாக்கு வாங்கினோடனே திராவிட கட்சிகள்லாம் ஆடி போயிடுச்சு. திராவிட கட்சிகளோட அஸ்திவாரம்லாம் ஆடி போயிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லலாம். அண்ணாமலை அவர்களின் வெற்றியை அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவதை திராவிட கட்சிகள் விரும்பாது. என்னைக்குமே 2 கட்சிகளையும் தான் சொல்றேன், டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே 2 கட்சியுமே அண்ணாமலை அவர்களின் வெற்றியை விரும்பாது. அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற்றால் இந்த 2 கட்சிகளும் டம்மி பீஸா மாறிடும்னு அவங்களுக்கே தெரியும். அதிலும் குறிப்பா இப்ப எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சையை வச்சு பாத்தீங்கன்னா, குளத்தூர் தொகுதி மற்றும் அண்ணாமலை போட்டியிட்ட கோவை தொகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா வாக்காளர்கள்ல கோலுமால் நடந்திருக்கிறதா ஒரு சர்ச்சை கிளம்புதுங்க. அது உண்மைன்னு கூட சொல்றாங்க. அதனால இந்த கோலுமால்லாம் பண்ணியும் 4.5 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள்.